ஒன்றா ரெண்டா பிரச்சனை, எத்தனை பிரச்சனையை சமாளிக்கிறதுங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சோழனுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து அப்படியே அணிவகுத்து நிற்குது. இப்போ நம்ம அந்த சிறகடிக்க ஆசை ரோகிணி, அதுக்கப்புறம் பாண்டியன் ஷோஸில் வந்து தங்கமயில், இவங்க எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் தான் சொல்கிறது. அதே தான் இப்போ சோழனுக்கும். வாழ்க்கையில் பொய் சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்காக பல பொய்கள் சொல்ல ஆக வேண்டியது இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல்ல சொன்ன பொய்யே மறந்துருக்கும், அதை வேறு ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து அவர் இப்போ கல்யாணத்தை பண்ணுறதுக்காக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது என்னென்னா, இது வந்து ரியல் மேரேஜ்னு எனக்கு தெரியாது, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா விளையாட்டுக்கு விட்டுருவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னாரு. உடனே இப்போ அவங்க நிலா என்ன நினைக்கிறாங்க, சரி ஓகே, இவர் வந்து அவங்க அண்ணனை பற்றி கூட வந்து யோசிக்காமலாம் இருந்திருக்க மாட்டார், நல்லவராக தான் இருக்கார் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நம்பி காரில் ஏறி கூட வராங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அடுத்த ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது. பெரிய ரிசப்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணி மேடையில் ஏறி நில்லுங்க, நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோங்கும் போது எங்கள் வீட்டில் தெரியாமல் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் மேடையில் கூட வந்து நில்லுங்களேன் அப்படின்னு நிற்க வைக்க, இந்த விஷயத்த சூர்யாவோ யாரோ ஒருத்தங்க இங்கே வந்து பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆகி ஃபோட்டோவை வந்து மனோகருக்கு தாஸுக்கெலாம் அனுப்ப, ஓ இங்கே நம்ம அப்பா இங்கே ஒன்றும் முடியாமல் அல்லாடிட்டு கிடக்கிறாரு, அங்கே போய் மணமேடையில் ஏறி சிரித்து போஸ்ட் கொடுத்துட்ருக்காளா அப்படின்னு வந்து அவங்க டென்ஷன் ஆகி அவங்க செய்ய போகிற விஷயங்கள், இந்த மாதிரி வெறுப்புகள் அதிகமாகிட்டே போகிறது, இவங்க வேறு எங்கேயும் போக முடியாமல் இங்கேயே சிக்கி நிற்கிறது, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாகவே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக மாறுறது. இதுக்கு நடுவில் நிஜமாகவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் சோழன் செஞ்சார். சோழன் வந்து நீ என் அளவு கடந்த காதல் வச்சிருக்கேன்னு சொன்னானேமா அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் வந்து எல்லாத்தையும் வளர்றதுன்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்குள்ளே ரோலர் கோஸ்டர் ரைடே போயிட்டு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளார இவங்களை இந்த வீட்டிலே தங்க வச்சு அவங்களோட படிப்பு, கனவு, ஆசையெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ நிலா அந்த வீட்டுக்கு வந்ததுனால இந்த வீட்டில் எப்படி இத்தனை நாளாக வந்து பெண்களே கிடையாதுன்ற இந்த வீட்டில் ஒரு பெண் வந்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எவ்வளோ பாசமாக இருக்காங்க பார்த்துக்கிறாங்கிறத வச்சு அடுத்து கார்த்திகா, வானதின்னு ஒவ்வொருத்தங்களாக வர, அதுக்கப்புறம் பாண்டியன் ஷோஸ் குடும்பம் மாதிரி இந்த சீசன் 1 இருந்தாங்களே அந்த மாதிரி பெரிய அண்ணன், அவருடைய மனைவி, அதுக்கப்புறம் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய மெகா சீரியலுடைய தொடக்கம் தான் வந்து இப்போ ஐயனார் துணை ஆரம்பிக்கிறத பார்த்தா தோணுது. அப்படியே மெயின்டைன் பண்ணி ஏற்றிட்டு போய் நல்ல கதையை கொண்டு போவாங்களா இல்லை என்ன ஆகுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.